ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு இன் அண்ட் அவுட் சினிமா. நான் அவங்க டிஜிட் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 96 அகாடமி அவார்ட்ஸ் வந்து லிஸ்ட்டு விட்டுருக்காங்க. அதாவது நாமினேஷனோட லிஸ்ட்டு விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ஃபேவரட் யார் வின் பண்ணுறதுன்னு அப்படின்னு அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து 2024 ஆஸ்கார் ப்ரெடிக்ஷன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இப்போ வந்து அகாடமி அவார்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அகாடமி அவார்ட்ஸ் என்னென்னா, இந்த மாதிரி இப்போது 2023 வந்து இப்போ இருக்க படத்தெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இப்போ வந்து வெளிவந்த படத்தெல்லாம் எது பெஸ்ட்டான கேட்டகிரி அப்புறம் ஒரு 25 கேட்டகிரிஸ் மேலே இருக்குது. இது வந்து லீடிங் ரோல், அதுக்கப்புறம் பெஸ்ட் ஆக்டர், டேரக்டர் அந்த மாதிரிலாம் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி இந்த படம் வந்து நாமினேட் ஆகி அதுக்கப்புறம் சில அவார்ட்ஸ்லாம் வின் பண்ணும். ஆனால் அகாடமி அவார்ட் மட்டும் இந்த மாதிரி அடுத்த வருஷம் வைப்பாங்க. இப்போ 2023 படம் ரிலீஸ் ஆனால் 2024 அகாடமி அவார்ட்ஸ்னு வைப்பாங்க. அதுதான் அகாடமி அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி ஃபைனலில் இல்லை இப்போ அகாடமி எக்ஸாம்லாம் நமக்கு சொல்கிறல அந்த மாதிரி கான்செப்ட். இது வந்து எப்படின்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் அவார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அகாடமி அவார்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்லாம் வந்து இப்போ நல்லா இருந்துச்சு. 80s 90ஸ்லாம் வந்து அகாடமி அவார்ட்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இப்போ வர அகாடமி அவார்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிடிக்ஸ் பேஸ்டான அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. சரி, இப்போ அதுக்கு நமக்கு எதுக்கு அதெல்லாம் இப்போ வந்து நம்ம ஒரு கேட்டகிரிஸ் நிறைய கேட்டகிரிஸ் இருக்குது. அதுலேருந்து சில கேட்டகிரிஸ் வந்து நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேட்டகிரி என்னென்னா ஆக்ட்ரஸ் இன் லீடிங் ரோல். ஒரு 5 நாமினேட் ஆகியிருக்காங்க, 5 பேர். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து யாருன்னா பிராட்லி கூப்பர் 5 டைம்ஸ் நாமினேட் ஆகியிருக்காரு இப்போட சேர்த்து மேஸ்ட்ரோன்ற மூவிக்கு. செகண்ட் வந்து கோல்மேன் டமிங்கோ ரஸ்டின் மூவிக்கு ஃபஸ்ட் டைமாக நாமினேட் ஆகியிருக்காரு. தேர்ட் ஒன் வந்து பால் கிமாட்டி செகண்ட் டைம் நாமினி இருக்குது த ஓல்டர்ஸ்ன்ற படத்துக்காக. ஃபோர்த் வந்து கிலியன் மர்ஃபி ஒப்பன்ஹைமர் ஃபஸ்ட் டைமாக நாமினேட் ஆகிருக்காரு. கிலியன் மர்ஃபி வந்து பீக்கி பிளைண்டர்ஸ் அதுக்கப்புறம் இவர் கிறிஸ்டோபர் நோலனோட படத்துக்கு பாதி படத்துக்கு அவர் தான் பெஸ்ட் சப்போர்ட்டிங் ரோல் அந்த மாதிரிலாம் நாமினேட் ஆகிருக்காரு. ஆனால் சில வேறு அவார்ட்ஸ்க்கு நாமினேட் ஆகிருக்கு. இப்போ தான் வந்து ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் அவார்ட், அதாவது அகாடமி அவார்ட்ஸ்க்கு வந்து நாமினேட் ஆகிருக்காரு கிலியன் மர்ஃபி ஃபஸ்ட் டைம். ஃபிஃப்த்து வந்து யாருக்குன்னா ஜெஃப்ரி ரைட் அமெரிக்கன் ஃபிக்ஷனுக்கு, அவரும் ஃபஸ்ட் டைம் நாமினேட் ஆகிருக்கு. என்னோட ஃபேவரட் வந்து யாருன்னா கிலியன் மர்ஃபி தான் வின் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபேவரட் யாருன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணி பாருங்கள். செகண்ட் வந்து ஆக்ட்ரஸ் இன் சப்போர்ட்டிங் ரோல் நாமினிஸ் வந்து யாருன்னா ஸ்டெர்லிங் கே ப்ரவுன் ஃபஸ்ட் டைம் ஆகியிருக்காரு, அதாவது அமெரிக்கன் ஃபிக்ஷனுக்கு. செகண்ட் வந்து ராபர்ட் டி நீரோ ஒன் ஆஃப் த லெஜெண்ட் ஆக்டர்னு சொல்லலாம், கில்லர் ஆஃப் த ஃபாலர் மூன். இவர் 7 டைம் நாமினேட் ஆகி 2 டைம்ஸ் வந்து ஆஸ்கார் வின் பண்ணியிருக்காரு. தேர்ட் ஒன் வந்து ராபர்ட் டி ஜூனியர். எல்லாருக்கும் தெரியும் ராபர்ட் டி ஜூனியர் யாருன்னா அயன் மேன் நடிச்சிருந்தாலும் அவர் தான். இது வந்து 3rd டைம்ஸ் அவருக்கு. ஒப்பன்ஹைமர் இப்போ நாமினேட் ஆகியிருக்காரு. ஃபோர்த் வந்து ரயன் காஸ்லிங் ஃபார் பார்பி. ஃபிஃப்த்து வந்து மார்க் ரஃப்லோ பூர் திங்ஸ். இது 4 டைம் வந்து நாமினேட் ஆகிருக்காரு. என்னோடய ஃபேவரட் யாருன்னா ரயன் காஸ்லிங் வந்து பார்பிக்காக வின் பண்ணலான்னு எனக்கு தோணுது. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா ஆக்ட்ரஸ் இன் லீடிங் ரோல், அதாவது ஆக்ட்ரஸ் இந்தியாவில் வந்து ஆக்ட்ரஸ் இன் லீடிங் ரோல் வந்து இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்லாம் வந்து கொண்டு வரல. இப்போ வந்து ஆக்ட்ரஸ் இன் லீடிங் ரோல் பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் யார் நாமினேட்னா ஆனத் பென்னிங்கும் 5 டைம்ஸ் நாமினேட் ஆகிருக்காங்க. இவங்க வந்து பெஸ்ட் ஆக்டர்னே சொல்லலாம். ரொம்ப வருஷமாக நடிச்சிட்ருக்காங்க. இவங்க என்ன படத்துக்காக நாமினா நாய்டான்ற படத்துக்கு. செகண்ட் வந்து லில்லி கிளாட்ஸ்டோன். இது வந்து ஃபஸ்ட் டைம் நாமினேட் ஆகிருக்காங்க ஃபாலோவர்ஸ் ஆஃப் த கில்லர் மூணுக்காக. தேர்ட் வந்து சாண்ட்ரா ஹாலர் ஃபஸ்ட் டைம் நாமினேட் ஆகியிருக்காங்க அனாட்டமி ஆஃப் ஃபால் படத்துக்காக. ஃபோர்த் வந்து கேரி மல்கின் 2 டைம்ஸ் நாமினேட் ஆகியிருக்காங்க மேஸ்ட்ரோ படத்துக்காக. ஃபிஃப்த் வந்து எமா ஸ்டோன் பூர் திங்ஸ்க்கு செகண்ட் டைம் நாமினேஷன். எமா ஸ்டோன் வந்து எல்லாருக்குமே தெரியும், அவங்க லாலா லேண்டில் வந்து ஒரு ஆஸ்கார் வின் பண்ணாங்க. இப்போ வந்து பூர் திங்ஸ்க்கு நாமினேட் ஆகிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஆக்ட்ரஸ் இன் சப்போர்ட்டிங் ரோல். ஃபர்ஸ்ட் யாருன்னா எமிலி பிளண்ட் ஃபார் ஒப்பன்ஹைமர். செகண்ட் வந்து டேனியல் பிரீட்ஸ் ஃபார் கலர் ஆஃப் பர்பிளுக்கு. தேர்ட் வந்து அமெரிக்கன் ஃபெரேரா ஃபார் பார்பிக்கு. ஃபோர்த் வந்து ஜாடி ஃபாஸ்டர் வந்து 16th அவங்களோட 16 வயசுலேயே வந்து இந்த படம் டாக்ஸி டிரைவர்ன்ற ஒரு படத்தை நினச்சாங்க. நாமினேட் வராங்க. அப்போவே அவங்க எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி சின்ன வயசுலேயே நாமினேட் ஆகிறாது ஆஸ்காரில். அவங்க தான் ஃபஸ்ட் டைமாக நாமினேட் ஆகிருக்காங்க. இது வந்து அவங்களோட 3வது டைம் அது நாய்டான்ற படத்துக்கு. ஃபிஃப்த்து வந்து டேவன் ஜான் ரேண்டால்ஃபி ஆல் டவுட்ஸ் படத்துக்காக நாமினேட் ஆகிருக்காங்க. இவங்களும் ஃபஸ்ட் டைம் நாமினேட் ஆகிறாங்க. என்னோட ஃபேவரட் யாருன்னா எமிலி பிளண்ட் கிடச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து சினிமோட்டோகிராஃபி வந்து இப்போது ஒரு கண்ணு வந்து ஸ்க்ரீன் பிளேனா இன்னொரு கண்ணு வந்து சினிமோட்டோகிராஃபி. அதாவது சினிமோட்டோகிராஃபியில் வந்து யார் நாமினேட் ஆகிருக்கான்னு பார்ப்போம். எல் கிராண்டே படத்துக்காக எட்வர்ட் லாச்மேன் அப்படி அவர் வந்து நாமினேட் ஆகிருக்காரு. செகண்ட் வந்து கில்லர் ஆஃப் த ஃபாலர் மூன் வந்து ராட்ரிகோ பிரெட்ரோ அவங்க நாமினேட் ஆகிருக்காரு. தேர்ட் வந்து மேஸ்ட்ரோ படத்துக்காக மேத்யூ லிபர்டிக் அவர் நாமினேட் ஆகிருக்காரு. ஃபோர்த் ஒன்று வந்து ஒப்பன்ஹைமருக்கு ஐட்வாமா அவங்க நாமினேட் ஆகிருக்காங்க. ஃபிஃப்த் ஒன்று வந்து பூர் திங்ஸ் வந்து ராபி ரயன் வந்து நாமினேட் ஆகிருக்காரு. பூர் திங்ஸோட சினிமாட்டோகிராஃபி வந்து இன்னும் நல்லா சூப்பராகவே இருக்கும். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி லாங் ஷாட், ரொம்ப ஒயிட் ஷாட் வந்து கம்மி பண்ணியிருப்பாங்க, லாங் ஷாட்டாகவே போயிருப்பாங்க. என்னோட ஃபேவரட் வந்து எனக்கு மேஸ்ட்ரோ தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா மேஸ்ட்ரோ வந்து மேத்யூ லிபர்டிக் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் சினிமாட்டோகிராஃபர் இன் வேர்ல்ட் சினிமா.
எனக்கு அவர் தான் என்னோடய ஃபேவரட். நெக்ஸ்ட் வந்து டேரக்டிங்கில் தான் எல்லா மாஸ்டர்ஸும் இருக்காங்க. இந்த வாட்டி யாருக்கு கிடைக்கிறது போதுன்னு எனக்கு தெரியல. பார்ப்போம் ஃபஸ்ட்டு யாருன்னு. ஃபஸ்ட்டு நாமினேட் ஆகிருக்காரு வந்து ஜஸ்டின் ட்ரெய்ட். அனாட்டமி ஆஃப் ஃபாலுக்காக நாமினேட் ஆகிறாங்க. அனாட்டமி ஆஃப் த ஃபால் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்னே சொல்லலாம். அது வந்து எப்படின்னா ஒரு டாகுக்கும் ஒரு சில மனுஷங்களுக்கும் இருக்கிற கதை. ஜஸ்டின் ட்ரெய்ட்டுக்கு அனாட்டமி ஆஃப் ஃபால். செகண்ட் வந்து கில்லர் ஆஃப் த ஃபாலர் மூன் மார்டின் ஸ்கார்சேசி வந்து எக்கச்சக்க நாமினேட் ஆகிருக்காரு. அந்த டிபார்ட்டடில் அவர் ஃபஸ்ட்டு ஆஸ்கார் வின் பண்ணார். த டிபார்ட்டட் அது வந்து ஒரு 3 minutes ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்தாங்க அப்போ வின் பண்ணும்போது. தேர்ட் வந்து கிறிஸ்டோஃபர் நோலன் ஃபார் ஒப்பன்ஹைமர். கிறிஸ்டோஃபர் நோலன் படம்னா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கிறிஸ்டோஃபர் நோலன் வந்து நாமினேட் ஆகிருக்கு. ஃபோர்த் வந்து பூர் திங்ஸ். யார் நாமினேட்னா ஜார்ஜஸ் கேத்தின்மாஸ் அந்த டேரக்டர். பூர் திங்ஸும் சூப்பராக இருந்துச்சு அந்த படம், ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. ஃபிஃப்த்து வந்து ஜோன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஜோனதன் கிளாசர் வந்து நாமினேட் ஆகிருக்காங்க. நெக்ஸ்ட் கேட்டகரி என்னென்னா இல்லை வேறு நாவலாக இருக்கலாம் அந்த மாதிரி அடாப்ட் ஆகிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் வந்து யாருன்னா அமெரிக்கன் ஃபிக்ஷன் படத்துக்காக காட் ஜெஃப்ரசன் வந்து நாமினேட் ஆகிருக்காரு. செகண்ட் வந்து பார்பிக்காக கிரெட்டா கெர்விக் அண்ட் நோவா பேமர் அவங்க நாமினேட் ஆகிருக்காங்க. தேர்ட் வந்து ஒப்பனைமர் படத்துக்கு வந்து கிறிஸ்டோஃபர் நோலன் வந்து நாமினேட் ஆகிருக்கு. ஃபோர்த் வந்து பூர் திங்ஸ்க்காக டாமி மெக்னாமாரா அவங்க நாமினேட் ஆகிருக்காங்க. ஃபிஃப்த் ஒன் வந்து ஜோன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்காக ஜொனாதன் கிளாசர் அவங்க நாமினேட் ஆகிருக்காங்க. என்ன கேட்டகிரினா ஒரிஜினல் ஸ்க்ரீன் பிளே, அதாவது ஒரிஜினலாக அவங்க எழுதுகிற ஸ்க்ரீன் பிளே. ஒரிஜினல் ஸ்க்ரீன் பிளேனா நம்மளே நினச்சி எழுதுவோம்ல அந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளே. அது வந்து யாருன்னா அனாட்டமி ஆஃப் த ஃபால் ஜஸ்டின் ட்ரெய்ட் அண்ட் ஆர்தர் அசார்ஸ் அவங்க நாமினேட் ஆகிருக்காங்க. செகண்ட் வந்து ஆல்டர்ஸ் படத்துக்காக டேவிட் எமிகன்ஸ் அவங்க நாமினேட் ஆகிருக்காரு. தேர்ட் வந்து மேஸ்ட்ரோ படத்துக்கு வந்து நம்ம பிராட்லி கூப்பர் அண்ட் ஜார்ஜ் சிங்கர் அவங்க நாமினேட் ஆகிருக்காரு. ஃபோர்த் வந்து மே டிசம்பர் படத்துக்காக வந்து சாமி பிரண்ட் அண்ட் அலெக்ஸ் மெக்கானிக் அவங்க நாமினேட் ஆகிருக்காங்க. ஃபிஃப்த் வந்து பாஸ்ட் லைவ் படத்துக்காக செலின் சாங் அவங்க நாமினேட் ஆகிருக்காங்க. இப்போ வந்து ஆஸ்கார்லேயே பார்பன்ஹைமர் வந்து 21 ஆஸ்கார் நாமினேட் ஆகிருக்கு. அதாவது பார்பன்ஹைமர்னு எல்லாருக்குமே தெரியும், இந்த மாதிரி ஒப்பன்ஹைமரா பார்பன்ஹைமரா அப்படின்னு அப்படி இருந்துட்டு இருந்துச்சு. அந்த ட்ரெண்டிங்கில் போச்சு, ஒரு மாதிரி குளோபல் ஃபிலிமாக ஆச்சு ரெண்டுமே. ஒப்பன்ஹைமரும் அண்ட் பார்பியும். ஒப்பன்ஹைமர் வந்து 13 நாமினேஷன் ஆகிருக்கு, பார்பி வந்து 8 நாமினேஷன் ஆகிருக்கு. ஸோ மொத்தமாக இந்த பார்பன்ஹைமர் சேர்த்து 21 ஆஸ்கார் நாமினேட் ஆகிருக்கு. சினிமா ஹிஸ்ட்ரியிலே ஃபஸ்ட் டைம் வந்து 2 படம் வந்து 24 ஆஸ்கார் நாமினேட் ஆனதுக்கு. பார்ப்போம் யார் கூட ஃபேவரட் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். எனக்கு இவங்க தான் வின் பண்ணணும், இவங்க தான் என்னோடய ஃபேவரட் அப்படின்ட்டு மார்ச் 10 அன்னைக்கு தெரிஞ்சிடும் எல்லாமே. அகாடமி அவார்டு வந்து ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் அவார்ட்ஸ்னு சொல்லலாம். பார்ப்போம் யார் வின் பண்ணுறாங்களோ. இது மட்டும் இல்லை, அகாடமி அவார்டு வின் பண்ணால் தான் நல்ல படம்னு சொல்கிறாங்க. அது கிடையாது. அகாடமி அவார்டு வின் பண்ணலனாலும் அது நல்ல படம் தான். நம்ம மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னா எந்த படம் வந்தாலும் நல்ல படம் தான். ஃபார் மோர் அப்டேட்ஸ் ஃபாலோ இன்னோட் சினிமா. தேங்க்யூ.